சோதனை என்கிற பெயரில் அரசு அலுவலர்களை துன்புறுத்தி வருகிறது அமலாக்கத்துறை என்று அமைச்சர் முத்துசாமி தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார். விரிவான தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை மேற்கொண்டு அரசு ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதை போன்று சித்தரிப்பதற்காக அரசியல் உள்நோக்கத்தோடு கடந்த மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டதாகவும் இந்த சோதனைகளின் போது டாஸ்மாக் நிறுவனத்தின் செயல்பாடுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதற்கான எந்தவித ஆதாரமும் கிடைக்காத நிலையில 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக ஒரு கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டது என்றும் இவ்வாறு வெளியிடப்பட்ட தவறான அறிக்கையை நியாயப்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவன அலுவலர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் டாஸ்மாக் நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் சிலருடைய வீடுகளில் சோதனை அமலாக்கத்துறை மேற்கொண்டதாகவும் இந்த சோதனையின் போது எந்தவித ஆதாரங்களும் கிடைக்காத நிலையில அரசு அலுவலர்களை அமலாக்கத்துறை தொடர்ந்து துன்புறுத்தியும் கட்டாயப்படுத்தியும் வருவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கார். அமலாக்கத்துறை வழக்குகளில் உச்சநீதிமன்றம் விதித்துள்ள வழிமுறைகளை தொடர்ந்து மீறி அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் தெரிவித்திருக்கார். இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தேவையான அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு அலுவலரோடு சேர்ந்து தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் முத்துசாமி அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.